சுடிதார் ஒன்று வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே வந்து லூஸாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். அதை வாங்கிட்டு வந்து காலையில் டிஃபனுக்கு கார தோசை தான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நைட்டே அரிசி ஊற வச்சுட்டேன். காலையில் அரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுட்டு விட்டுட்டேன். மதியத்துக்கு அப்பா அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரைஸ் மட்டும் வச்சுட்டு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சிடலான்னு பிளான் பண்ணி உருளைக்கிழங்கு கட் பண்ணேன். பட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கை திரும்ப ஷேப் மாற்றி கட் பண்ணி பொரியல் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், ரசம், மோர் இருக்குது. அப்பளம் பொரிச்சிட்டு அதோடு விட்டாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே ரைஸ் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் காரக்குழம்பு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கடாயில் சாதம் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆல்ரெடி முடிச்சிட்டேன். 2 விண்டோ மட்டும் இருந்துச்சு. அதையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெளியில் போய் பார்த்தா மாடு நம்ம மருதாணி செடியை காலி பண்ணிடுச்சு. இதுதான் எனக்கு கடுப்பாகுது. ஒரு செடி வச்சு ஆசையாக வளர்க்குறோமா அப்படிங்கிறதே இல்லை.